ஹல்லேலூயா, புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமையிலும் ஒழிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகன் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருமணம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். கேள்விகள் கொடுக்கப்படும், தேவைகள் கண்டடைவீர்கள், தட்டுகள் திறக்கப்படும். என் திருவாய் மலர்ந்த இயேசுவே, உன் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உன் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களே. இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவே, நீரே சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் விருப்பப்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் யாவரையும் மனம் உடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சிறு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திருத்தேவே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதிகாரங்களின் வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை கருத்தில் அர்ப்பணித்து என் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடுவாரே, நன்றி பலியை செலுத்திடுவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. குட் மார்னிங். இந்த திருவிழையானது கண்டிடுதலாக இறுதியிலான மரிய ஜான்சன், லூசி செல்வம் அவருடைய பிறந்தநாள் இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே. மற்றும் ரெபேகா ஷா, செல்சிய செல்வம் கண்டிடுதலாகவும் கிறிஸ்து மேரியுடைய 47th பர்த்டே இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே. மற்றும் லூர்து மேரி தேவராஜனுடைய 56th வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னாவது வித் ஆரோனுடைய பிறந்தநாள் மேரி மோனிகா ஆல்சன் இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெனிஃபர் கிளாண்ட் அவருடைய 7th வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா?
happy wedding anniversary. Jayapal Anand family, Ara, first birthday, happy birthday. மற்றும் பிரான்சினா, சிசிலியா, மெலிட்டோ அன்றிடலாகும். மரித்த எடில் ஜேம்ஸ், எழுதியராஜ், மார்கரெட், வில்ஃபர்ட் மரியா ஆந்தனி, டிக்ரூஸ் மைக்கேல், ஆண்ட்ரோஸ் மைக்கேல் எழுதிய ஆண்களுக்காகவும், மார்டினா செல்ஸ் ஈட்டன் காலேஜ் அதுக்காக அட்மிஷனுக்காக அவங்க வேண்டுகிறார்கள். அதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை நட்சத்திரம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சீர்களை பார்த்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். எங்கே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது ரெண்டுமே குழப்பம்தான். நம்ம எந்த விடத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றது அது தெரிஞ்சால் குழப்பமே இருக்காது. அந்த தெரிஞ்சு கொள்வதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இருந்தாலும் என்னுடைய நற்செய்திக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் இயேசு இடத்தில் பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில உதாரணங்கள் கொடுக்கின்றார். ஆகையினால கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாங்கள் எப்பொழுது பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையும் மற்றும் நல்லது செய்யக்கூடிய அந்த ஞானமும் தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா வகையிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாம் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் நிலைக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து அந்த நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பரிவுபடுகின்றோம். தம் பேரினால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகிய மேலான நன்மைகளை நினைவு கூறுகிறோம். உண்மையான அன்பில் ஊற்றாகி ஆகியதிலிருந்து பொங்கி வழியும் அவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள். உம்முடைய தூய ஆவின் ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீய செயலால் வீழ்ச்சி கொன்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவருடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ரஹாமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மனம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகின்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு சாட்சிக்கும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு சாட்சிக்கும். கடவுளே, உமது பேரென்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப
குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரைப்பணியிலும் மென்மையாவேன். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, தூயதோர் உள்ளத்து என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ ஓநாய்களுடைய ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர் உங்களை யூதசங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் கொள்கை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தினர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு அந்த நேரத்தில் அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிய தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென்ன ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்புப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகன் வருகைக்காக முன் நீங்கள் இஸ்ரேல் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ்.
கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு அரசுக்கு வந்து தினந்தோறும் தூக்கமே வரல. அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தான். அந்த அரசு நாட்டில் இருக்கிற எல்லாம் மினிஸ்டர்ஸில் கூப்பிட்டு கேட்குறான், எனக்கு சரியாக தூக்கம் வரல, எனக்கு என்ன பயமாக இருக்குது எப்போதுமே. அதனால் ஒரு சரியான டைமில், அதாவது அந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு மன அமைதி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு நாட்டில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஏதாவது தேடுறாங்க, அவங்களால எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு கடைசியில் அந்த ஊருக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு குருவர் அவர் வரார். அவர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, சரி நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன், ஆனால் அது யாரும் பார்க்கக்கூடாது, அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணக்கூடாது, ஆனால் அது வந்து மறைவாக இருக்கணும், அந்த இக்கட்டான நேரத்தில் மட்டும்தான் அதை வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அரசுக்கு ஒரு மோதிரம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த வார்த்தையை போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான நேரத்தில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆச்சுன்னு அப்படின்னு ஆச்சு. அவர் மோதிரம் போட்டுனார். கடைசியில் திடீர்னு ஒரு நாள் அவர் எதிரியாக இருந்த ஒரு மன்னன் வந்து போருக்கு வரார். போருக்கு வந்து அவர் அந்த போரில் வந்து அவரை தோக்கடிச்சிடறாங்க. கடைசியில் இவரை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை ஓட்டிட்டு போகிறாங்க. அவர் குதிரையில் போய் தப்பிக்கிறதுக்கு போகிறாரு. போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு பூங்காவனத்தில் இருக்கிற ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துல போன பிறகு அவர் பயந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மோதிரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு நிம்மதி வருது. அதே சமயத்தில் அந்த அரசர்கள், அந்த அவரை தேடி வந்தவங்கெல்லாம் வந்து வேறு வழியில் போயிடுறாங்க. இவர் மறுபடியும் தன்னுடைய அரசுக்கு போகிறாரு. போயிட்டு மறுபடியும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி மறுபடியும் அந்த யார் இந்த எந்த அரசர் அவர்கிட்ட போருக்கு வந்தாரோ அவர்கிட்ட போயிட்டு அவரை தோக்கடிச்சு இவர் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணிட்டு மறுபடியும் நாட்டுக்கு வந்த பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் ரொம்ப வெற்றி காண்பேன், நல்ல ஒரு இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு அந்த கைத்தோட பொழுது அந்த மோதிரத்தை மறுபடியும் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. மறுபடியும் அந்த வார்த்தை படிக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அப்போ தான் அவர் நினைக்கிறார், நான் ஆணவப்பட்டிருக்கேன்னு, அது கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவும் கடந்து போயிடும், இந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாள் நிற்காது, அதில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அந்த புரிதல் வருது. எதுக்கு இந்த கதை? என்னுடைய நற்செய்தியில் வந்து ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு இந்த ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறார், எச்சரிக்கையாளர்கள், ஏனெனில் மானிடர் உங்களை யூதர்களிடத்திலும் உங்களை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த எச்சரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்ன வந்து ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார், பாம்பு போல முன்மதியும் உடையவர்களாகியும் புறாக்கள் போல கபடாற்றவர்களாகி இருங்கள் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறார். இது யாருக்கு சொல்கிறதா? இதற்கு நச்சு இந்த சீடர்களுக்கு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ள தன்மையே நம்மகிட்ட இல்லை. நம்ம போப்பாண்டவர் ஜான் பால் II அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, the man has lost the sense of sin அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மனிதன் வந்து பாவம் செய்கிற அந்த செய்யக்கூடாதுங்கிற தன்மையை அவன் எழுதிட்டான் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய நற்செய்தியில் வந்து ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு முன் வரக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் வந்து எச்சரிக்கையாக உஷாராக இருங்க, ஏன்னா ஏன் பேரில் வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, உங்களை கொலை பண்ணுவாங்க. என் பேரில் வந்து சில பேர் வந்து குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்வது, குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களை வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது வந்து நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஜஸ்ட் அந்த ஃபேமிலி வந்து ஒரு இந்து ஃபேமிலி தான். ஆனால் அந்த ஒரு பையன் வந்து ஒரு கிறிஸ்டின் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்ட பிறகு பண்ணிக்கணும்னு சொல்லும் பொழுது வீட்டில் போய் சொல்லும் பொழுது அவங்க வீட்டில் ஏற்றுக்கல. அதனால் கடைசியில் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி 2 பேரும் வெளியே வந்து அப்போ தான் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜ் பண்ணிட்ட பிறகு அவங்களால வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 வீட்டில் இருக்கவங்க வந்து இந்த அவங்களுக்குள்ள இந்த ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம்னால அவங்கள வந்து எப்படின்னா வந்து அழிக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க போகிற வேலையில் இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறது, அங்கே போய் அவங்க பற்றி ஏதாவது சொல்கிறது பண்ணுறது,
இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கடைசியில் பார்க்கும் பொழுது அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலான்றதுக்காகவே அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க வந்து எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு. கிறிஸ்துவர்களே, இந்த மாதிரி நம்ம விசுவாசத்துக்காக நம்ம பாடுபடும் பொழுது சில நேரத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களையும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு ஃபாதர், அவர் ஒரே பையன் தான். அவர் வந்து ப்ரீஸ்ட் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து விடவே இல்லை. கடைசி வரையும் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க, நீ போகக்கூடாது அப்படின்னு. கடைசியில் அவங்க அப்பா இறந்துட்டு பிறகு அவங்க அம்மா ரொம்ப சிக்காயிட்டு பிறகு தான் அவர் வந்து கடைசியில் வந்து ப்ரீஸ்ட் ஆகி இப்போது ஒரு டயசிஸில் வேலை செஞ்சுருக்காரு. விசுவாசத்துக்காக வாழும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். இன்று ஆண்டவர் இயேசு வந்து அவருடைய விசுவாசிகளை வந்து ஆடுகள் போல சொல்கிறார். நீங்கள்லாம் ஆடுகள், உங்களை வந்து ஒரு ஓநாய்கிட்ட வந்து அனுப்பும்படி அனுப்புகிற மாதிரி நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆடுக்கு இருக்கிற ஒரு தன்மையும் ஒரு ஓநாய்க்கு இருக்கிற தன்மையும், ரெண்டு தன்மைகள் பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓநாய்கள் வந்து ரொம்ப பலசாலி, அது வந்து எந்த நேரத்தில் வந்து என்ன வேணாலும் செய்யும். ஆனால் ஆடுகள் வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப வீக்கான ஒரு பொருள். அப்போது அந்த கம்பேரிசன் கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு வாழ்வது வந்து எவ்வளோ கடினம் அப்படின்றத ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவனாலே அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களை யாராவது வந்து பிடிச்சி உங்களை துன்படுத்தும் பொழுது கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுடைய பரிசுத்தாக வந்து உங்களிடத்தில் வந்து நின்று உங்களுக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனோட எப்போ ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிறானோ அந்த உண்மைக்கு வந்து கடவுளை வந்து நிற்கிறார். ஏன்னா கடவுளே உண்மை. ஆண்டவர் இயேசு யார் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் அன்பானவர், அவர் பணிவானவர், இரக்கமுள்ளவர்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு மேலானது வந்து அவர் வந்து உண்மையானவர். கடவுள் மட்டும்தான் உண்மையானவர். ஏனில் நம்முடைய மனது வந்து புரிந்து கொள்ள சக்தி வந்து வரும் கடவுள் கொண்டு தான், ஆண்டவர் இயேசு கொண்டு தான். அதனால தான் இந்த இதயம், இந்த ஆண்டவர் இயேசுக்கு இதயம். ஏன் அந்த இதயத்தை அவர் காமிக்கிறாருன்னா, இந்த இதயம் வந்து மட்டும்தான் உண்மையான ஒரு இதயம். மற்ற எந்த இதயமும் வந்து உண்மையை நம்ம சொல்லவே முடியாது. இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அன்பாக பாசமாக ரொம்ப சாக்ரிஃபைஸாக இருக்கவங்கள இருக்கிறாங்க. அது வந்து அவங்க கடவுளுடைய பிளெஸிங் வாங்கணும், அந்த ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அதனால தான் அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை. கணவனும் மனைவியும் எல்லாமே ஒரு தூய்மையாக இருக்கிறாங்க நம்ம சொல்லவே முடியாது. இல்லை பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு, இல்லை பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு, இல்லை திருச்சபையில் எல்லாமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது நல்லதுன்னு சொல்றது வந்து ஆண்டவர் இதயம் மட்டும்தான். யார் வந்து அந்த இதயத்தை நோக்கி போகிறார்களோ அவர்கள் வந்து அந்த நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்வார்கள். இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இதயத்தை நீங்கள் நம்பும் பொழுது அந்த இதயத்தின் மூலமும் கடவுளுக்கு ஞானமும் அறிவும் கொடுத்து நீங்கள் அன்பாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய இதயம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒரு மனிதன் வந்து நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது. இந்த உலகம் அப்படி விடாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி இல்லை. இந்த உலகம் வந்து உண்மைக்கு சார்ந்ததாக இல்லை. இது வந்து அந்த உண்மைக்கு எதிராக தான் இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் இயேசு தான் உண்மை. அந்த உண்மையை நம்ம தேடி போகும் பொழுது அந்த உண்மையை பெற்றுக்கொண்டு நாமும் உண்மையாக வாழக்கூடிய தன்மை கடவுள் கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரிலாம் இருக்காங்க. அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பார்க்கும் பொழுது இவ்வளோ வருஷம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போது அவங்க எவ்வளோ முயற்சி, அவங்களுடைய பிரச்சனை, ஒரு வாழ்க்கையை இப்போ பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய போராட்டங்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு உண்மையை பெற்றுக்கொண்டு அவர் உண்மையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கடவுள் அந்த உண்மையை வாழ்க்கை தருவார். ஏன் ஒருத்தர் வந்து உண்மைக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்போதுமே நியாயம் கிடைக்கும். அந்த நேரத்தில் உலகத்தில் கிடைக்காம போகலாம், ஆனால் கடவுளத்தில் அந்த நியாயம் கிடைக்கும். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நாள் நற்செய்தி வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். எதுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னா, நல்லது செய்கிறதுக்கு வந்து நம்ம எப்போதுமே துணிவாக இருக்கும். எப்போதுமே கெட்டது ஏதாவது செய்யும் பொழுது அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சிந்திக்கணும், இது நான் இப்படி சொல்லிட்டேன், இப்படி சொல்லாமா செய்யலாமா, நான் ஒருத்தர் ஏமாற்றிட்டேன், இது நான் செஞ்சது தவறு, இது செய்யலாமா இல்லையா அப்படின்னு முன்னதாகவே நம்ம சிந்திக்கணும். எப்போ நம்ம தவறுகளை செய்கிறோமோ, பாவம் செய்கிறோமோ, அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அது வந்து நம்ம மேக்சிமம் 90% நம்ம அது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே நேரத்தில் வந்து நம்ம நல்லது செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது சிந்திக்கூடாது. உடனே நம்ம நல்லது செஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்னா ஒருத்தர் வந்து யாருன்னா பிச்சைக்காரங்க யாரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்,
நீங்கள் அந்த அந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் உடனே பண்ணிடணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நல்லத்தனம் வந்து கீழே இறங்கிடும். ஏன்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த நல்லது வந்து 100% இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அது வந்து 90% 80% கீழே இறங்கிடும். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுக்கு 10,000 5,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் இப்போ இதுக்கு அந்த மாதிரி சிந்தனை வந்து உடனே வந்துடும். அதனால் நல்லது செய்கிறதுக்கு வந்து நம்ம எந்த நேரத்துலையும் வந்து அதை இன்னும் முன்னே யோசிக்கக்கூடாது. ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 10 முறைக்கு இல்லை 100 முறை நம்ம சிந்திச்சு இது செய்யணுமா, ஒருத்தருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோமே, ஒருத்தர் இந்த மாதிரி பேசுமே, அவங்க லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்ற சிந்தனையோடு நம்ம இருக்கணும். அதனால ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் அந்த அருள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சொன்னாலே நீங்கள் நல்லவர்கள் என்று தான் அர்த்தம். ஏனெனில் ஆண்டவர் இயேசு வந்து அவர் நல்லவர், உண்மையானவர், அவர் எப்பொழுதுமே நமக்காக வாழ்ந்தவர். அப்போ அவரை பின்பற்றவர்களாக நாமும் கூட அதே கேரக்டரோடு நம்ம இருக்கணும். நம்முடைய சிந்தனையும் செயலும் நம்முடைய எல்லாருடைய கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து அது நல்லதாக மாறும். அப்பொழுது தான் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நம்ம பெருமையை நம்ம சொல்லிக்க முடியும். கிறிஸ்தவர்களே, இதோ நமக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஞானம் வந்து சாதாரணமாக வராது. அது வந்து நம்ம வந்து தினந்தோறும் வந்து திருவள்ளியில் பங்கு கொள்ளலாம். 2வது வந்து கடவுளுடைய வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தியானிக்கலாம். 3வது வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து நம்முடைய மனதில் வந்து நம் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு புது உயிர் வந்து நமக்கு கிடைக்கும். அது மூலயமா நம்ம வந்து எப்பொழுதுமே நல்லதாக சிந்திக்கக்கூடிய செயல்கள் நம்ம செய்ய முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருப்போம். மற்றும் எப்பொழுதுமே கடவுளுக்கு சார்ந்த செயல்களுக்கு செய்யும் பொழுது உடனே அதை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை நம்ம கடவுள் தன்னுடைய இந்த திருமொழியில் கொண்டாடுவோம். எழுந்திருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் மனப்பெற சேவை நினைவு கூர்ந்து ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாக கேட்டு நம்ம கருள ஆண்டவர்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, பேராயர், ஆயர்கள், துறையாயர்கள், குருக்கள், கன்னியர், எதிர்ப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்பல் அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆக வகையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரும் மீது உமது ஆசையை கொள்ளுகிறோம். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். இருக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உமக்கு உதவாக இருக்க செய்திருந்தோம். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பேர்மிக்க தந்தையன் மானம் திருமகனுடைய இதயத்தை சொல்லக்கூடிய அன்பினிய கண்ணோக்கியர்களும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிகளுமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எடுத்துங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே பரிசுத்த எல்லாம் நினைத்து இறைவா, எங்கள் ஆண்டவராக ஈஸ்வரியாகிய நாடகத்திலாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியப்பு கோரி அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மை எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபினால் சாதனை வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதராதித்தோடு அரியணை சொல்வோம். ஆட்சி புரி மற்றும் ஆலோசனை அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவென்றி பாடுவதாவது. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவற்றின் அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை புனிதை காணிகள் தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாகவே மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீரர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மேலும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாகிய பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பினை பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவருக்கும் மீதும் இரக்கமாயிரவும். கடவுள் கண்டித்தான புனித மரியாவுடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதருடைய உலகில் ஆகிய இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனின் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேதும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவர்களே, இந்த நற்செய்தி சொன்னது போல நம்ம சில நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை இருக்கிறது சில நேரத்தில் நல்லதுன்னு நம்ம யோசிக்கலாம், இல்லை நல்ல இல்லைன்னு கூட திங்க் பண்ணலாம். எப்போதுமே நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த கான்ஷியஸ் எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்றதுலேயே நம்ம மென்டலாகிடும். எப்போதுமே இயற்கை சார்ந்தபடி நம்ம இருக்கணும். இயற்கைனா நார்மல் லைஃப் இருக்கும். பொதுவாக நம்ம ரொம்ப சிந்திச்சு கூட வாழக்கூடாது, ரொம்ப பிளான் பண்ணி கூட வாழக்கூடாது. ஜஸ்ட்டு நார்மல். இன்றைக்கி என்ன கடவுளுக்கு திருவள்ளி காமிச்சிருக்காரு, நன்றி. இப்போ போயிருந்த பிறகு நீங்கள் அவுட் சைட் போன பிறகு ஒரு டீ காஃபி கிடைக்கலாம், இல்லை வீட்டில் போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம், இல்லை ஸ்கூலோ ஆஃபீஸ் ஏதோ அந்த டே டு டே இருக்கிற நார்மலாகவே நம்ம செஞ்சுட்டு போனாலே அதுவே போதும். நம்ம ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் குழப்பம் தான் ஜாஸ்தி வரும். அதனால தான் கடவுளை நம்பி வாழணும் அப்படின்ற இந்த நற்செய்தி சொல்லுது. நம்ம எப்போ கடவுளை நம்பி வாழணும், அப்போ நம்மளுக்கு பிளானிங்கே தேவை, கடவுளே எல்லாமே நம்பிக்குவார். அதனால இந்த நேரத்தில் கடவுளுக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக அவருக்கு சரண்டர் பண்ணோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துப்பார். அந்த ஞானம் அவருக்கு கொடுக்கும்படி ஆண்டு செபிப்போம். பெண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் துயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை பொருட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கடவுளை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வரையிலாக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற திருத்தோடு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்ம திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி ஒரு திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இயற்கையின் சமரியே. இதோ இறைவன் சென்னை, இதோ என் பாவங்களை போக்குபவர், சென்னையிலிருந்து கிடைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்திருந்தல்ல, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கடவுளை மன்றாடுகின்றோம். என் ஆண்டவரே, எழுந்திருந்தல்ல, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடையும்.
இந்திய பரிகார ஜபம். இயேசுவின் இருதயமே, உன் அன்பு திருவச்சாரணமாகிய ஆராதனை ஏற்றவரே, இசைக்கின்ற பிதாவானது பரிகாரமாக எங்கள் அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படுத்தும் வருவங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ வாழ உதவி செய்தது எல்லாவற்றும் மேலாக மேலாக செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் காவலாய் இருக்க கை புரியும். ஆமென். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த நாளில் சாதனைகளை புனித பாசனம் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதரர்கள் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பு, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. நாங்கள்